ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 3 இணைச்சொற்கள் அதுதான் பார்க்க போகிறோம். இணைச்சொற்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல் உங்களுக்கு வினாவாக கொடுக்கப்படும். அதே சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய, அதாவது ஒரே மாதிரியான சொற்களை நாம் கண்டுபிடிக்கணும். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும். விடை உங்களுக்கு 2 சொற்கள் விடையாக கொடுக்கப்படும். அந்த 2 சொற்களையும் தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் வேறு சில சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி 3 இணைச்சொற்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸாக எழுதி அனுப்பலாம் நண்பர்களே. வாங்க பகுதி 3 இணைச்சொற்கள் பார்க்கலாம். இன்று நாம் இணைச்சொற்கள் பகுதி 3 அதற்குரிய வினாக்களை முதலில் பார்க்கலாம், இறுதியாக விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொல் அபாயம். அபாயம் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும். விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்படும். விடையில் கொடுக்கப்பட்டுள்ள 2 சொற்களை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் வேறு சில சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் குதிரை. குதிரை என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய பல சொற்கள் உள்ளன. அவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். குதிரை என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய 2 சொற்கள் உங்களுக்கு விடையாக கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த உங்கள் விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் அரசன். அரசன் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய வேறு சில சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பண்ணவும். நீங்கள் கண்டுபிடித்த உங்கள் விடைகள் சரிதானா என்பதனை அறிந்து கொள்வதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். இணைச்சொற்கள் பகுதி 3 அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்க்கக்கூடிய சொல் காற்று. காற்று என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சொற்கள் பல உள்ளன. அவற்றை கண்டுபிடியுங்கள். அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதனையும் நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். விடையில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் குடித்தல். குடித்தல் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய வேறு சில சொற்களும் உள்ளன. அவற்றை கண்டுபிடியுங்கள். அவ்வாறு கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். குடித்தல் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய 2 சொற்கள் உங்களுக்கு விடையாக இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். இணைச்சொற்கள் பகுதி 3 அதற்குரிய இறுதியான வினாச்சொல்லாக நாம் பார்க்கும் சொல் கண். கண் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய பல சொற்கள் உள்ளன. விடையில் உங்களுக்கு கண் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய 2 சொற்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன. விடையில் கொடுக்கப்பட்டுள்ள 2 சொற்களை தவிர்த்து கண் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய வேறு சில சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளுங்கள். இதுவரை நாம் பகுதி 3 இணைச்சொற்கள் அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். விடைகள் என்பது கொடுக்கப்பட்டுள்ள வினாவை ஒத்து இருக்கக்கூடிய சொற்களாகும். இங்கு விடைகள் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்படும். 2 விடைச்சொற்களை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் வேறு சில சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். உங்கள் விடைகளை இதனுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுவரையில் நாம் இணைச்சொற்கள் பகுதி 3 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொல் அபாயம். அபாயம் என்ற சொல்லிலிருந்து நாம் அதே போன்று இருக்கக்கூடிய சொற்களாக நாம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளவை ஆபத்து, இடர்.
அபாயம் என்ற சொல்லை ஒத்திருக்கக்கூடிய வேறு சில சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் குதிரை. குதிரை என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான சொற்கள் பல உள்ளன. இங்கு விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது அசுவம், புரவி என்ற 2 சொற்களும் குதிரையை குறிக்கக்கூடிய என்று. இவை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதேனும் சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக இணைச்சொற்களில் நாம் பார்த்த வினாச்சொல் அரசன். அரசன் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான சொற்கள் பல உள்ளன. அவற்றுள் இங்கு விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 2 சொற்களும் மன்னன், வேந்தன் என்பதனை குறிக்கும். இவை இரண்டும் அரசன் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்கள். விடையில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த 2 சொற்களை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் வேறு சில புதிய சொற்களும் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். இணைச்சொற்கள் பகுதி 3 அதற்குரிய அடுத்த வினாச்சொல்லாக நாம் பார்த்த சொல் காற்று. காற்று என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்கள் தென்றல், மாருதம். இந்த 2 சொற்கள் மட்டுமல்லாமல் வேறு சில சொற்களும் காற்று என்ற சொல்லில் ஒத்து இருக்கக்கூடிய சொற்களாக உள்ளன. அவற்றை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். அதாவது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள 2 சொற்களை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதேனும் சொற்கள் தெரிந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் அதனை எழுதி அனுப்பலாம். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் குடித்தல். குடித்தல் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சில சொற்கள் அருந்துதல், பருகுதல். இந்த அருந்துதல், பருகுதல் என்ற 2 விடைச்சொற்களையும் தவிர்த்து குடித்தல் என்ற சொல்லை போன்று ஒத்து இருக்கக்கூடிய வேறு சில சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த 2 சொற்களையும் நீங்கள் கண்டுபிடித்திருந்தால் அதனை சரிபார்த்து கொள்ளலாம். இணைச்சொற்கள் பகுதி 3 அதற்குரிய இறுதியாக நாம் பார்த்த வினாச்சொல் கண். கண் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சொற்கள் பல உள்ளன. அவற்றுள் விடையில் உங்களுக்கு இங்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது வெளி, நயனம் என்ற 2 சொற்களும் கண் என்ற சொல்லை குறிக்கக்கூடிய சொற்கள். இந்த விடை சொற்களை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுவரையில் நாம் பகுதி 3 இணைச்சொற்கள் அதற்குரிய வினாக்களையும் இறுதியாக ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளையும் பார்த்தோம். மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.